மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் தேவை என்ற எண்ணத்தில் தமிழக மக்கள் வாக்களித்து இருப்பதாக பேசப்படுகின்றது. இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அரசு எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெறலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிலையான அனுபவம் மிக்க கொள்கை சார்ந்த ஆட்சியை வழங்க முடியுமா என்ற முக்கியமான கேள்விதான் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஊழல் சக்தி, தீய சக்தி என்று வர்ணித்துவிட்டு இப்பொழுது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அக்கட்சிகளில் உள்ள சில உறுப்பினர்களை ஆதரவு பெற்று இப்பொழுது வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நோக்கி இந்த அரசு பயணிக்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வெறும் கோஷங்களுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வாக்களிக்கவில்லை. நல்லாட்சி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, தொழில் வளர்ச்சி, நலத்திட்ட பாதுகாப்பு, முதலீட்டு வளர்ச்சி மற்றும் நிர்வாக ஸ்திரத்தன்மைக்காகவே வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறலாம். ஆனால் விவசாயிகள், அரசு ஊழியர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், நலத்திட்டங்களை நம்பி வாழும் பெண்கள், முதலீடு செய்ய விரும்பும் தொழில் நிறுவனங்கள் ஆகியோரின் நம்பிக்கையை பெற முடியுமா என்ற கேள்விதான் மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு என்பது அரசியல் பரிசோதனை நடத்தும் மேடை அல்ல. பல சதாப்தங்களை அனுபவமிக்க நிர்வாகம், சமூக நீதி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் உருவான முன்னேற்றமான மாநிலம்தான் தமிழ்நாடு. 2017ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த கட்சியில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவிய பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்று பல பேர் கூறிய பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்வாசல் வழியாக நான் ஆட்சியை பிடிக்க விரும்பவில்லை, மக்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சராவேன் என்று கூறியதோடு இல்லாமல் அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்க்கட்சியின் கடமை தடையாக இருப்பது அல்ல, ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதே ஆகும். தமிழ்நாட்டிற்கு நல்லது என்றால் எதை வேண்டுமானாலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கும். ஆனால் குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.